வணக்கம். 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 இன்றைய நிலவரம் மங்களகரமா தங்கத்துல ஆரம்பிப்போம். அதாவது காலையில ஏஞ்சி பார்த்தோன்னே பகீர்னு இருந்துச்சு. டெய்லியும் பகீர்னு தான் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு வந்து எனக்கு பகீர் இருந்துச்சு. நான் தங்கம் வாங்க போறது இல்ல, இருந்தாலும் அந்த ரேட்டை பாக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். குறையுது அப்படிங்கும் போது சந்தோஷம் இருக்கும். ஏறிதான் இருக்கு. 2000 ரூபாய் ஏறி குறையுதுங்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏறுனுங்கும் போது பகீர் குறையிறது எவ்வளவா இருக்கும்? 1000, 2000, 800, 1000 ரூபாய் குறையுது. 200 ரூபாய் 100 ரூபாய் தான் குறையும். நேத்து வந்துட்டு 2000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்படியா? ஏறும்போது எவ்வளவு ஏறிச்சு? 3000 ரூபாய் ஏறுதுல. அதாவது இன்னைக்கு வந்து 800 ரூபாய் ஏறி இருக்கு சவரனுக்கு. அதாவது ஒரு சவரன் வந்து 1,19,600 ரூபாய். இன்னைக்கு 1 கிராம் தங்கம் வந்து 14,950 ரூபாய். ஜி சொல்லியிருக்காரு, ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்கடா, ஆனா விற்காதீங்கன்னு ஏன் சொல்ல மாட்டாருன்னு தெரியல. அது எப்படி சொல்லுவாங்க? பொழப்பு போயிடும். ஆமா, அதாவது இந்த தங்க விலை ஏறுறதை நினைக்கும் போது எனக்கு அண்ணன் நினைச்சாதான் பாவம் இருக்கு. அவரு எளிமையான ஒரு தங்கம்லாம் போட மாட்டாருப்பா. குழந்தைங்களுக்கு தங்கம் கொடுக்கலான்னு இருக்காருல்ல. இப்ப வர ஸ்கீம்லாம் வேற அறிவிச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? தங்க மோதிரம் திட்டம் ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. டெண்டர் வேற இப்போ இது பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து டெண்டருக்கு வந்து கோட் பண்ணிருக்காங்க. டெண்டர் ஒரே சர்ச்சையா போயிட்டு இருக்கு. என்ன சர்ச்சை? டெண்டர் விட்டு உங்களோட பர்சன்டேஜ் கோட் பண்ணிருப்பாங்கல்ல, செய்கூலி சேதாரம், அதுலதான் ஒரே சர்ச்சை. நிறைய லிஸ்ட் இருக்கு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ் வந்து 15,356 ரூபாய் வந்துட்டு சொல்லி இருந்திருக்காங்க செய்கூலி சேதாரத்துக்கு. அதுக்கப்புறமா ஜாவேரி அண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்கன்னா 1,325 ரூபாய். ஒரு கவர்மெண்ட் கொடுத்தது பண்றது கஷ்டமா இருக்கு. இதுக்கு கம்மியா யாரு கொடுத்துருக்கா? கம்மியா யாரு கொடுத்துருக்காங்க? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து ஜிஆர்டி இருக்கும்ல, ஜிஆர்டி வந்து 410 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதை விட இன்னும் கம்மியா சொல்லியிருக்காங்க. ஆமா, ஜோயாலுக்காஸ் வந்துட்டு 0% ஒரு இது சொல்லியிருக்காங்க. 1 பைசா. கல்யாண ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி ஏதோ கொடுத்தாங்க போல. ஆமா, 2 பேர். இப்போ இவங்களுக்கு தான் இப்போ போட்டி அப்படிங்கிற மாதிரியா? ஓகே ஓகே. அப்ப எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஜாயலுக்காஸ்க்கு தான் போகும். கண்டிப்பா அங்க தான் போய்டும். அவர் வேற சிஎம் ஆனாங்கல, அவர் ஆனதுக்கு அப்புறம் பல முதலாளிங்க வந்து பார்த்தாங்க. போய் பார்த்தாங்க. அதுல இவரும் ஒருத்தர். ஓகே ஓகே ஓகே. கல்யாண ஜுவல்லர்ஸ் போனாங்களா? அவங்க தெரியல. நானே இல்ல ஜோயாலுக்காஸ் அவங்களோட இன்னொரு இது இருக்கு. அப்புறம் ஜாஸ் ஒண்ணுதானே. இவர் வேற ஆட்ல வர நடிச்சிருக்காரு அதுக்கு. ஆமா, அதனால அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ இதுல ஏதோ இது இருக்கு. ஜாதி மதம் பிரிஞ்சிருந்தாலும் தங்கத்துல நம்ம எல்லாம் ஒண்ணு. அப்படிங்கிற மாதிரி இதுல ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது இருக்கு. என்னன்னு பாப்போம். ஆனா அதுலயே அவங்க மேல ரைடு எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் யாரு மேல? அந்த ஜாயலுக்காஸ். ஆமா, 2018 வந்து 130 பிரான்ச்சஸ்ல வந்துட்டு அவாலா பணம் கோல்டுக்காக ஒதுக்கிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பணத்தை வந்து இடி ரைடு வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 2023ல 305 கோடிக்கு வந்துட்டு அவாலா பணம் கைப்பற்றி இருக்காங்க. ரைடு நடந்திருக்கு. இப்ப வந்து அவங்க வந்து டெண்டர் வேற கம்மியா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கணக்குல காட்டணும்ல இப்போ, அதனால இருக்குமோ மேபி, எனக்கு தெரியல அது என்ன இருக்குன்ட்டு. ஆனா இது வந்து சட்டமன்றத்துல ஒரு பேச்சா இது போயிருக்குப்பா. என்ன மேட்டர் அப்படின்னாக்கா, இந்த தாய்மாமா தங்க மோதிர திட்டம் வந்து அந்த ஸ்கீம் வந்து இது பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு நிதி ஒதுக்குவாங்க. அந்த நிதியை வந்து இப்ப எதுக்கு இது பண்ணிருக்காங்கனாக்கா, ஹெல்த் கேர்ல இருந்து எடுத்து கொடுக்கறதா. ஹெல்த் கேரா? ஆமா. அதெல்லாம் மாத்திரையா மருந்தா இல்லங்க, அதுல இருந்து இப்ப வந்து அந்த நிதியை ஒதுக்குறதா மாதிரி அந்த சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் சட்டமன்றத்துல வந்து எதிர்கட்சிகள் இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்க எப்படி அதுல இருந்து தரீங்க, அதுல இருந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ அதுக்குன்னு என்னென்ன இது ஒதுக்குவாங்க? டாக்டர் சம்பளம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், சர்ஜரி கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலோட மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் ஒதுக்குவாங்க. இப்போ அதோட சேர்த்து இந்த தங்க மோதிர திட்டத்துக்கான நிதியும் போட்டாக்கா அங்க வந்து பர்டன் அதிகமாகும்ல. அந்த மாதிரி அதிகமாகும் போது அப்ப அங்க வர இதெல்லாம் குறையும். இப்ப அந்த மெடிக்கல் கிட் வாங்குறதுல அதுக்கு சிரமம் ஏற்படும், சம்பளம் போடுறதுல சிரமம் ஏற்படும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. அது வந்து அங்க பர்டன். அது ஒண்ணு. இப்போ மோதிரம் யாரு வந்து கொடுப்பா? அப்போ அதெல்லாம் சேர்த்தா சொல்றாங்க. அதுங்க பர்டன் ஆகும். இல்லப்பா, எனக்கு ஒரு டவுட். நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்து கொடுப்பாரு. இப்ப என்ன குழந்தை பெத்துக்க போறிய நீ? உனக்கு வந்து உடனே கொடுத்துருவாங்க. பிறந்த உடனே கையில யாரு நிப்பாரு அவரு. பிறக்கிற டைம் பிறந்த உடனே 10 நிமிஷத்துல கையில சொல்லிடுவாரு. மெடிக்கல் கிட். இப்போ பிரெக்னன்ட் லேடிஸ்க்கோ குழந்தை பிறந்தவங்களுக்கோ ஒரு மெடிக்கல் கிட்டு தருவாங்க. அது வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்டது. யார் யாருக்குன்னு அவங்க கிட்ட ஒரு டேட்டா இருக்கும். அந்த நர்ஸுங்க வந்து ஹாஸ்பிட்டல்லயோ ஆரம்ப சுகாதார நிலையத்திலயோ அவங்க கொடுப்பாங்க அந்த கிட்டு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அது அப்ப தருவாங்க.
அது யார் தருவா? சுகாதாரத்துறைனா மகளிர் உரிமை தொகையே வரல. தராங்களான்னு பாப்பேன். அப்புறம் இதெல்லாம் இல்லப்பா, சுகாதாரத்துறை தான் அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. ஆமா. அப்ப அவங்க தானே கொடுக்கணும். அப்ப நர்ஸ் தான் கொடுப்பாங்களோ? இன்னைக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுப்பாங்க. தெரியல. இது அவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்காது. அருண்ராஜ் அவர் கொடுப்பாரு. டவுட்டா இருக்குல்ல. சமூக நலத்துறையில இருந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவுதாங்க மேட்ரு. அதுக்கு இங்க போய் யாரு கொடுப்பாரு, என்னத்த போடுவாங்க, கையில போடுவாங்களா, காலில் போடுவாங்களா, என்னென்னமோ பேசுறானுங்க. குழந்தை பிறக்கிறத விட அண்ணன் கையால ரிங் வாங்குறதுக்கு தான் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதுக்காக குழந்தை பெத்துவோம். அடுத்ததா பார்த்தோம். சரி, இதெல்லாம் விட்டுறான். அடுத்ததா பார்த்தோம்னா, சென்னை அண்ணா அறிவாலயத்துல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் செயற்குழு கூட்டம் தொடங்கியது. திமுக இன்னைக்குதான் திமுக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி டி.ஆர். பாலு மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்பு. ஓகேங்களா? அதுல ஏதோ நிர்வாகிகள்லாம் மாற்றம் பண்ண போறாங்க போல. ஆமா, என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். டிவி கேக்க ஆப்படிச்ச டிவி கே சபாநாயகர். டிவி கேக்க ஆப்படிச்ச டிவி கே சபாநாயகர். நீங்க அவை குறிப்புல இருந்து டிவி கே பேசினதெல்லாம் நீக்கிறாங்களா, அமைச்சர்கள் பேசினதெல்லாம், அது அவங்க ஃபேன்ஸ் அவங்களோட ரூட் மாஃபியாஸ்லாம் போடுறாங்கல்ல, அது மாதிரி போட்டீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். யார் யாரெல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கினதை ரீலாவோ நியூஸாவோ போடுறீங்க, ஸ்ப்ரெட் பண்றீங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ ஃபர்ஸ்ட் டிவிக்கு இருக்க மொத்த பேரையும் தான் தூக்கணும். சிஎம் பேசுறதே அவை குறிப்புல இருந்து பல பிஜிஎம் போட்டுலாம் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு இது, நேற்று வேற ஒருத்தர் கேட்டாரு, டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும்ட்டு. பாக்கலையா நீ? தலைவர் சிரிக்கிறது வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு டிவி வச்சீங்கன்னாக்கா அவர் மூஞ்சிக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு அங்க ஸ்கிரீன்ல வச்சீங்கன்னா நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. ஆனா கடைசியில் இங்க இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கியேன், இங்க உட்காந்துருக்க எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடும். டிவில ஓடுறது வீடியோவா போட்டோவான்ட்டு. ஆமா, இப்படிதான் உட்காந்துருப்பாங்க. டிவியா இது வீடியோவா போட்டோவான்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்புறம் என்னங்க போட்டோ வச்சிருக்கீங்கன்னு சண்டைக்கு வந்துருவாங்க. அடுத்து ஆவின் பால் இல்லை, தனியாருக்கு இணையான ஆவினும் லிட்டருக்கு 50 ரூபாய் வழங்க கோரி பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம். நாளை மறுநாள் முதல் ஆவினுக்கு பால் வழங்குவதை நிறுத்த போவதாக அறிவிப்பு. அதாவது கொள்முதல் விலையில 50 ரூபா கூடுதலா கேக்குறாங்களா? ஆமா, அப்படிதான். ஆமா, இப்போ கொள்முதல் அதிகமா கொடுத்தாதான் அவங்க மாடு வளர்க்குறாங்க, அவங்களுக்குலாம் இதுவா கட்டுப்படி ஆகும்ல, அதுக்காக கேட்குறாங்க. ஆனால் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஒரு சுவாரஸ்யமான செய்தி. ரோட்ல வந்துட்டு கார் ஓட்டிட்டு போயிருந்திருக்காங்க போல. கார் ஓட்டிட்டே போகும்போது தூங்கி போயிட்டாங்க. 100 பேருக்கும் மேல வந்துட்டு அவர் எழுப்பி இருந்திருக்காங்க போல. கார் ஓட்டிட்டு போகும்போது தூங்கலாமா? காருக்குள்ள வந்து தூங்கிட்டாரு. கார் ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே இங்க ஓரமா போய் தூங்கிட்டாரு. 100 பேருக்கு மேல வந்து எழுப்பி இருந்திருக்காங்களாமா. அவர் இருக்காரா இல்லையா நினைச்சிருப்பாங்க. இந்த படத்துல சந்தான படத்துல தம்பி சேவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோஸ் வச்சு பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எழுப்பி 100 பேர் எழுப்பி எந்திரிக்கிறாங்க. போட்டு கார் அப்படி உலுக்கி இருக்க வேண்டியதானே? உலுக்கிருந்தா ஆட்டத்துல இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா கண்ணாடி உடைச்சு எடுத்துக்கிட்டு அந்த தாலாட்ட மாதிரி இருந்திருக்கும் அவருக்கு. தாலாட்ட பண்ற மாதிரி இருந்திருக்கும். இங்க வேற அடுத்து இன்னொன்னு சொல்றேன். திருவண்ணாமலை பக்கம் போறது ஒரு பஸ்ல அரசு பேருந்துல பிஆர் மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஆர் மணி பயலுங்கடான்னு போட்டிருக்கு. இங்க பாரு, பிஆர் மணிக்கு வாங்க, அடுத்துதான் பயலுங்கடா வருது. ஐயோ பனினே போல, மணிங்க நீங்க பனின்னு சொன்னீங்க. ஐயோ மணிக்கு வாங்க, பிஆர் மணி பயலுங்கடா. நாங்கெல்லாம் சென்னை பயலுங்கடா இல்ல, கவர்மெண்ட் பஸ்ல சேலம் பயலுங்கடா, சேலம் புள்ளைங்கடா. பதிவு பண்ணு, நீனும் பதிவு பண்ணு சீர்காழி. சரி இது விடு, நான் பதிவு பண்ண விரும்பல. பிரேமலதா நேத்து பேசியிருக்காங்க பாரு, அவர் மட்டுமே பேசுறாரு. பேரவையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் மாதவ அர்ஜுனா தான் பதில் சொல்றாரு. பாதி நேரத்தில் அவரே பேசுறாரு, மத்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி டைவர்ட் பண்ணிடுறாரு. வேற எதனா கேள்வி கேட்டாலும் அவரே ஏஞ்சி பேசி டைவர்ட் பண்ணிடுறாரு. இன்னொன்னு பேசியிருக்காங்க, பதில் சொல்லுவாங்க. அவர் பேச மாட்டாரு, சிஎம் தானே பதில் சொல்லுவாங்க. ஏன் இவர் சொல்றாரு அப்படி கேட்க? சிஎம்ஏ கேள்வி கேட்டாலும் அவர் தான் பதில் சொல்லுவாரு. பிரேமலதா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னா விஜய்க்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கார் பிடிக்கும். எங்க வீட்டுல இருக்கும் போதுல இருந்து அவர் நிறைய கார் பிரியர், அதனாலதான் இப்ப எல்லாத்துக்குமே வந்துட்டு கார் தராரு போல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி. கார் பிரியர்னா காசு கொடுத்து காரை வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் தரது. அதுவும் வந்து கவர்மெண்ட் காசுல கலெக்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க, 4-5 கலெக்ஷன். அடுத்து வந்து இவங்க வேற சொல்லியிருக்காங்க போல, சௌமியா அன்புமணி வேற. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கார் வாங்குறதுக்காக ஒரு நிதி ஒதுக்குறீங்கல்ல, அந்த நிதியை வந்து எப்படி ஒரு நிதி ஒதுக்குவீங்க, அந்த கார் வாங்குற நிதியில வந்து எங்க ஊர்ல வந்து நெல் குடோன் கட்டி கொடுங்க. அடிக்கிறாங்கப்பா போட்டு எல்லாரும் சட்டசபையில. இங்க பாருங்க, ஆதவ் பேசுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், அவர்கிட்ட எல்லாம் காரே இல்ல. எங்களுக்கு கார் வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம்.
கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏங்களுக்கு அவங்க கட்சியே கார் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கு டிரைவரும் வச்சு கொடுத்துருவாங்க. அவங்க வாங்குற சம்பளத்தை கட்சி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கட்சி 12,000 ரூபா கொடுக்கும். அதை வச்சுதான் இதெல்லாம் போன சின்னதுரைன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு. அதை பார்த்திருந்தா கூட அது ஒரு புத்திசாலித்தனமா பேசியிருப்பாரு. ஆமா, இப்போ எல்லாத்தோட அஃபிடவிட் வந்து நம்ம எடுத்து பார்த்திருப்போம். கவுண்டம்பாளையம் கனிமொழி தெரியும் தானே, அவங்க இப்போ வந்துட்டு ஒரு பேக் ஒன்று தானே, அந்த பேக் கொண்டு வந்தாங்க, லேப்டாப் பேக். அது எவ்வளவு தெரியுமா? 16,000 ரூபாய். 15,000 ரூபாய். கம்மிதான். இது ஒரு கட்டப்பை உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு. என்னங்க 15,000 ரூபாய்க்கு துணி வாங்கினா ஒரு கட்டப்பை வாங்கினா அந்த கட்டப்பை மதிப்பு எவ்வளோ? 15,000 ரூபா தானே. அந்த மாதிரி கணக்கு எடுத்துட்டு போங்க. புரியல, கட்டப்பை எங்க தராங்க இப்போ? நிறைய அம்மாக்களோட குமுறல தான் கட்டப்பை கொடுங்க. சரி, நீ ஒரு பேக் எடுத்துட்டு வரல எவ்வளோ? நான் பேக் 240 ரூபா அவ்வளவுதானே இருக்கும். சரி, நீ ஒரு பேக் எடுத்துட்டு வரீங்களா எவ்வளோ? அது 1000. சரி, அதிகபட்சம் 1000 லேப்டாப் பேக்கே ஒரு 2,000 ரூபாய் கூட வர மாட்டேங்குதா லேப்டாப் பேக்? 10 கார் வச்சிருக்கவங்களுக்கு இதெல்லாம் பெருசாடா? 10 இல்ல 14 காரு சின்ன டிவிஎஸ். அது அவங்களுக்கு மட்டும், அவங்க ஹஸ்பண்டுக்குன்னு தனியா வர இன்னொன்னு இருக்கு. ஜோசியம் பார்க்கணுமா இல்லையா? எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா உதவியாக இருக்குமா, இந்தியாவில் இணை வசதி குறைவாக உள்ள பகுதிகளில் குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு ஸ்டார்லிங்க் இணை சேவை பெரிதும் உதவியாக இருக்கும் என எலான் மஸ்க் என்ன சொல்ல வராரு? இப்போ ஜியோ ஏர்டெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இப்போ அவங்களோட ஸ்டார்லிங்க்கும் வச்சிருக்காரு. இவங்க மாதிரி சேட்டலைட்லாம் கிடையாது, டவர் வைக்க மாட்டாரு. ஸ்ட்ரைட்டா சேட்டலைட்ல இருந்தே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறதுனால எல்லா ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கான காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? சரி, ஓகே. லாஸ்டா இறுதியா ஒரு செய்தியோட முடிப்போம். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா சென்னை தினம். அப்படியா? ஆமா, சூப்பர். சென்னை வாசிகளுக்கு இப்போ அது எதனால வந்துச்சு? ஆமா, இவருக்கு தான் 1631ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. இதெல்லாம் நினைக்கிறேன். அப்புறம் என்ன இதெல்லாம் வேண்டானா அப்புறம் என்னதுக்கு இந்த நியூஸ் நீ எடுத்த? படிமாடி வரலாறு தெரியணும் கிளிக்கிற மாதிரி நீ பாரு மெட்ராஸ் டே லாஸ்ட் நியூஸ் படிக்க போறோம். ஓகே, இன்னைக்கு வந்து சென்னை தினம். ஓகேங்களா? பர்த்டே 1631ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் பிரிட்டிஷ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோன் ஆகியோரால் விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாக தர்மால் வெங்கட்ராத்ரி நாயக்கரிடமிருந்து இன்றைய சென்னை பகுதியை சேர்ந்த நிலத்தை வாங்கிய நாள். அவங்க கிட்ட இருந்து ஏதோ வாங்கியிருக்காங்க போல. ஒருத்தர் கிட்ட இருந்து சென்னையவே வாங்கியிருக்காங்களா? அப்ப அவ்வளவு வச்சிருந்திருப்பாங்கப்பா. அடுத்தது மெட்ராஸ் டே கொண்டாட்டம் 2004ஆம் ஆண்டு சில சமூக ஆர்வலர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. சென்னையை மையமாக வைத்து பல நாட்களில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. 2004 தான் வந்துட்டு சில ஆர்வலர்கள்னால இது வந்து கொண்டாடுறாங்க. இப்போ வரைக்கும் அது கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ 2004னாக்கா உன்னோட வயசு கம்மி, 6 வயசு கம்மி. 2002 ஹாப்பி பர்த்டே மெட்ராஸ்.